Hi BCCI, please make cricket bat for Virat Kohli in கருங்காலி மரம். மதன, கருங்காலி மரமா? அது என்ன கருங்கோலி பேட்டா? என்ன வித்தியாசமாக கருங்காலி மரத்தில் கிரிக்கெட் பேட்டை செய்ய சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கனால், இப்போ ஒரு பயங்கரமான சீசன் ஓடிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில். இங்கே பார்த்தீங்களா லோகேஷ் கனகராஜோட கழுத்தை பாருங்க, அங்கே கருங்காலி பீட்ஸ் இருக்குது. அதனால தான் அவருக்கு எல்லா படமும் ஓடிட்டு இருக்குது. இங்கே பாருங்க தனுஷோட கழுத்தில் பாருங்க, அங்கே ஒரு கருங்காலி மாலை இருக்குது. அதனால தான் தனுஷ் வந்து ஹாலிவுட் அளவுக்கு போயிட்டாரு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ எல்லாருமே விடல. சிவகார்த்திகேயன் அண்ணா கிட்ட ஆரம்பிச்சு தனுஷ் அண்ணா, லோகேஷ்னான்னு சொல்லிட்டு யார் வந்து கருங்காலி மரத்தில் யூஸ் பண்ணுற அந்த பீட்ஸை வந்து மாலையாக போடுறாங்களோ அவங்க அந்த போட்டதுனால தான் அவங்க வாழ்க்கையிலே சக்சீட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி அப்படின்னு சொல்றது வந்து மரம்னே நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நோ, அவங்க எல்லாருமே கழுத்துல போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த ஒரு மாலை வந்து அவங்களோட சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த ஒரு மாலை வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்கள சுத்தி எல்லாம் உருவாக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே அவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கருங்காலி மரத்தை போட்ட கருங்காலி மாலையை போட்டவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மொத்த யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது. கருங்காலி மாலை போட்டிருக்கிறவங்க கிட்ட வந்து எந்த ஒரு தீமையுமே நெருங்காதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல பேசப்பட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல இந்த கருங்காலி மரத்தை வந்து வெட்டி ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அந்த மரத்துக்குள்ள, உண்மையிலே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, உண்மையிலே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கா, கருங்காலி மரத்தான மாலையை நம்ம போட்டோம்னா நம்ம வந்து லோகேஷ் கனகராஜன் மாதிரி லியோ விக்ரம்னு சொல்லி ஹிட் படமா கொடுத்துட்டு இருக்க முடியுமா, இல்லைனா வந்து நம்ம தனுஷ் மாதிரி ஹாலிவுட் போயிடலாமா, இல்ல சிவகார்த்திகேயன் மாதிரி வந்து பயங்கரமான ஹீரோ ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. உண்மையிலே சொல்றேன், ஏகப்பட்ட ஆட்ஸ் வேற பார்த்தேன். கருங்காலி மரத்தை வச்சு வந்து செய்யற மாலைக்கு வந்து இன்னைக்கு விலைவாசிலாம் ஏறி போயிடுச்சு. ஏன்னா கருங்காலிக்கு அவ்வளோ டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கருங்காலி அப்படின்னு சொல்றது வந்து எந்த மரம், அந்த மரத்துக்கு உண்மையிலே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கா, எதுக்காக இவ்வளோ ஹைப் இருக்குது, இதுக்கு உண்மையிலே ஏதாவது ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்கா, இல்லை சும்மா சொல்லிட்டு இருக்காங்களா? ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ல இது உண்மையிலே வந்து ஏதாவது இந்த எனர்ஜி பெனிஃபிட்ஸ் இருக்கா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, ரிலீஜனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இது ஆரம்பிச்சது வந்து நம்ம ஊர்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல ட்விஸ்ட் இருக்குது இந்த கதையில். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருங்காலி மாலையோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கருங்காலி மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இந்த மோதிரத்தை போட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து உச்சமாயிடுவீங்கன்னு இருப்பாங்க, இந்த கலர் சட்டையை போட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு இருப்பாங்க. ஸோ இந்த மேட்டர் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக வந்து இதை நான் கலாய்க்கிறதுக்கெல்லாம் பேசல, ஏன்னா நானே வந்து ஸ்படிக மாலை போடுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து கலாய்க்கிற ஜோன் இல்லை, உண்மையிலே அது என்னங்கிறதான் தேடி பார்த்துருவோமே. ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நம்ம எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்த மாதிரி இருக்கும். எனக்கும் வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அப்போ தான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வீடியோ வந்து சேரும். ஓகேவா ஸ்குவாடு, ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி அப்படிங்கிற ஒரு மேட்டர் என்ன நியூஸில் என்ன நடந்துட்டு இருக்கும்போதுன்னு, ஏன்னா நியூஸை பெருசாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ரெண்டு விதமான நியூஸ் இருக்குது. ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் ஓடிட்டு இருக்கும், லைக் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனை, இந்தியா வேர்ல்டு கப்பில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி இதில் பல விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கப்போ இதில் லேட்டஸ்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலி மரத்தினால இப்போ ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாலைகள் வந்து ஒருத்தங்களை வந்து சக்சீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது காரணமாக தான் லோக்கி நாவாக இருக்கட்டும், எஸ்கே நாவாக இருக்கட்டும், தனுஷ் நாவாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த மாலையை போட்டு சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஆரம்பித்து நார்த் இந்தியா வரைக்கும், வெளிநாட்டு வரைக்கும் யார் கருங்காலி மாலை போட்டிருக்காங்களோ எல்லாரையுமே வந்து பிடிச்சி, அதனால தான் இவங்க போட்டிருக்காங்க, அதனால தான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறாங்க. நீங்களும் இதை வாங்கி போட்டிங்கன்னா நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். விலை மட்டும் 5500 ரூபாய். அது வந்து 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் சில்வர் வேணும்னா அதுக்கு ஒரு விலை, கோல்டு வேணும்னா அதுக்கு ஒரு விலைன்னு சொல்லிட்டு விலை ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த கருங்காலி மரத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீலங்கா, அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு மரத்தோட பேர் வந்து கருங்காலி. இந்த மரத்தை வந்து நீங்கள் வெட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எப்படி வந்து ரோடு சைடு இருக்கிற புளிய மரத்தெல்லாம் வெட்டுறாங்க, அந்த மாதிரி கருங்காலி மரத்தை நீங்கள் வெட்டுனீங்கன்னா அந்த மரத்துக்கு உள்ளே இருக்கிறது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் இருக்குது. மேபி அதிலிருந்து இந்த கருங்காலிங்கிற பேர் வந்திருக்கலாம். இந்த மரம் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காலையும் சவுத் தமிழ்நாட்டிலையும் அதிகமாக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருக்குது, நேட்டிவ் டு தி ஸ்பேஸ். இன்றைக்கி வந்து இது வந்து டிமாண்ட் காரணத்தினால ஜெய்ப்பூரில் வளர்க்குறாங்க, வெளிநாடுகள் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. அதே மாதிரி வந்து எங்கெங்கே கொஞ்சம் ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கோ அங்கெல்லாம் இதை வளர்க்க முடியும். ஃபார்ம் மாதிரியே வச்சு கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1995 கருங்காலி வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கருங்காலியை அப்போ நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வயலின் செய்கிறதுக்கு, பியானோ செய்கிறதுக்கு,
அப்புறம் வந்து கோவிலில் சிலை செய்கிறதுக்கு, ஃபர்னிச்சர்ஸ் வீட்டில் செய்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மரத்தில் செய்யணும்னா கருங்காலி மரத்தில் செஞ்சால் நல்ல ஃபர்னிச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக கருங்காலியோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் நல்லா ஷைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஷைன் தேவைப்படுற விஷயங்கள் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம கருங்காலி மரத்தை அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோம். பட் அது வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆயிடுச்சுங்கிறதுனால 1995 காலகட்டங்களில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெட்டலாம், சும்மாலாம் கருங்காலி மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்போ அதுக்கு டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகிறப்போ அதோட விலைவாசி ஏற ஆரம்பிக்கும். அதுக்குன்னு ஒரு லிமிடெட் ப்ரொவிஷன் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கருங்காலி மரத்தை வெட்டவே செய்யலாம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போலேருந்து கருங்காலி அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து ரொம்ப லிமிட்டடான லெவலில் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு, லிமிட்டடான அளவில் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் தான் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் போட ஆரம்பிச்ச உடனே அதையே யூஸ் பண்ணி அவங்க ஏன் போடுறாங்க தெரியுமா, அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னது போக என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருங்காலியை வந்து நீங்கள் பாலில் போட்டு யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் கருங்காலி மாலை போட்டுட்ருக்கீங்க, போயிட்டு வர வழியில் வந்து கூட்டமாக ஒரு டெத் ப்ரொசஷன் போயிட்டுருக்கோ இல்லை ஒரு திருமண ப்ரொசஷன் போயிட்டுருக்கோ, அது எந்த எனர்ஜி இருக்கோ உங்கள் கருங்காலியோட மாலை வந்து அந்த எனர்ஜியை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த எனர்ஜி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பாலில் ஒரு டைம் முக்கி எடுத்துருங்க அப்படின்னு நிறைய ஜோசியக்காரங்களாம் உட்காந்து வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இதை கிண்டல் அடிக்கிறதுக்கு மெயினாக வரல, பட் அதில் லாஜிக் இருக்கான்னு நம்ம தேடி பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மெயினாக மேக் பண்ணிருக்கோம். கரெக்டாக கருங்காலியோட கதை இங்கேருந்து தான் இப்போ தான் ஆரம்பிச்சாங்களா கருங்காலி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அங்கே இருக்கிற நம்ம ஊர் ஜோசியக்காரங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். கருங்காலியோட மித் இருக்குல்ல, அது ஆரம்பிச்சது இந்தியாவிலே கிடையாது, அது ஆரம்பிச்சது ஈஜிப்டில். இப்படி பிடிச்ச நான் கண்டென்ட்டை ஈஜிப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கருங்காலி மரத்தில் செஞ்சுருக்காங்க. எஜிப்டுன்னு சொல்கிறப்ப இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பாரோஸே நான் சொல்கிறேன், அந்த பிரமிட்லாம் கட்டின காலகட்டம் இருக்குல்ல, அப்போ அவங்க அங்கேயே வந்து கருங்காலி மரத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஜிப்டுக்குள்ளே இருக்கிற கடவுள்கள்லாம் இருப்பாங்கல்ல, பிரமிடுங்கிற பாருங்க, ஈஜிப்டியன் டெம்பிள்ஸ்குள்ளே இருக்கிற கடவுள்கள் வந்து கருங்காலியில் செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளாக் கலரில் சில சிலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கருங்காலியில் நிறைய செய்யப்பட்டது இருக்குது. அங்கே இருக்கிற மன்னர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா, பாரோஸ்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட மன்னர்கள் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற கேஸ்கெட் இருக்குல்ல, கடைசியில் அந்த மம்மிஃபை பண்ணி வைக்கக்கூடிய கேஸ்கெட் இருக்குல்ல, அவங்க நினச்சா தங்கத்தில் வைக்கலாம், அவங்க சில்வரில் வைக்கலாம். பட் அதில் நிறைய மன்னர்கள் வந்து செத்ததுக்கப்புறம் எனக்கு கருங்காலியில் வைங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப டிவைனான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அப்போவே நம்பியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் போக வந்து அந்த காலகட்டத்தில் ஈஜிப்டில் வந்து கிஃப்ட் கொடுக்குறதுனா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு லவ்வர்ஸ்க்கு நடுவில் வந்து கிஃப்ட் கொடுக்குறதுனா ஜென்ரலாக கருங்காலியில் கொடுப்பாங்க. கருங்காலியில் கொடுத்தாங்கன்னா அது வந்து சைன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, லவ், ப்ராஸ்பரிட்டி அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ சொல்லப்படுற கருங்காலினால கூட வந்து ஈஜிப்ட் சிவிலைசேஷன் அழிஞ்சதை காப்பாற்ற முடியலங்கிறதான் யதார்த்தம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக ஈஜிப்ட் சிவிலைசேஷன் வந்து ஏன் காணாமல் போனாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம தெரியாத இருக்கிற ஒரு மிஸ்ட்ரிஸில் வந்து ஒரு முக்கியமான மிஸ்ட்ரி தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ப்ராஸ்பரஸாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்த ஒரு சிவிலைசேஷன் இன்னைக்கு வந்து குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் வந்து அமெரிக்காவை விட பெருசாக இருந்திருக்கணும். அதே ஸ்பீட் ஆஃப் க்ரோத்தில் இருந்தாங்கன்னா கருங்காலியால் கூட அவங்கள காப்பாற்ற முடியலைங்கிறதான் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் ஈஜிப்ட்லேருந்து கருங்காலிக்கு இருக்கிற ஃபேம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பிக் ஆகுது. ஆனால் நம்ம ஊரில் வந்து அதை ஸ்பிரிச்சுவலாக அப்ரோச் பண்ணுறதை விட நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் ஃபர்னிச்சர்ஸ்க்கும் தான் நிறைய பிக் பண்ணியிருக்கோம். அதை 95ல் பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கருங்காலியோட யூசேஜ் வந்து ப்ரொடக்ஷன் நிறைய இருந்திருக்கும். ஹைப்போதெட்டிக்கலாக நான் இதை சொல்கிறேன். ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா அதை சுற்றி கதையை ஆட் பண்ணிடுவாங்க. அதில் சொல்லப்பட்ட கதைகளில் வந்து சில கதைகள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. ஏன்னா ஃபார்ம் வச்சிருப்பான், திடீர்னு வந்து கருங்காலியோட லைசன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னதான் நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்குறப்போ ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். கருங்காலிக்கு வந்து எந்த மரத்துலையும் இல்லாத ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா ஒரு கதை சொல்கிறார், இது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல, பட் அவர் சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னால் மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் இருக்காங்களா, அந்த 5 பேர், அவங்க வந்து ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து கருங்காலி மரத்தில் ஒழிச்சு வச்சுட்டு போனாங்களாம். அவங்க ஒழிச்சு வச்சுட்டு போனதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கௌரவர்கள்லாம் வந்து அந்த மரத்துக்குள்ளே இருந்து அந்த ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு தேடி பார்த்தப்போ கிடைக்கலையாம். ஆனால் மறுபடியும் பாண்டவர்கள் வந்து அந்த மரத்துலேருந்து ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கருங்காலி மரத்துக்கு யார் ஒரு விஷயத்தை உள்ளே வைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மேட்டர் அப்படி வந்து அவர் சொல்கிறாரு. எல்லாத்துலேயுமே நம்பிக்கை இருக்குது, தென் மூட நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம என்றைக்குமே பெருசாக கலாய்க்க தேவையில்லை, அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தோனி வந்து எப்போவுமே ஒரு ரைட் காலோ லெஃப்ட் காலோ ஏதோ ஒன்றை வச்சு தான் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ராவார். சச்சின் டெண்டுல்கர் வந்து என்றைக்குமே லெஃப்ட் பேடை தான் முதல்ல மாட்டுவாராம். ஸோ லெஃப்ட் பேடை மாட்டிட்டு தான் ரைட் பேட் வந்து லெக்குக்கு மாட்டுவார். அது அவரோட ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி நம்மளுக்கே ஏதாவது இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னா மேபி
நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணோம்னா அந்த நாள் நல்லா இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு பர்சனலாக ஒரு நம்பிக்கைகள் இருக்கும். அது மேபி அவங்களுக்கு ஒர்க் அவுட் கூட ஆகலாம். மேபி இட்ஸ் லைக் செட்டிங் அ டோன் ஃபார் அவர் பாடி ஆர் மென்டல் ஸ்டேட்னு கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இவ்வளோ நல்லா பண்ணோம், நம்ம இது ஒரு விஷயம் பண்ணோம்னா மேபி நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்படிகமாலை போடுவேன். நான் சொன்ன மாதிரி அது வந்து எனக்கு என்னென்னா ஜஸ்ட் ஃபீல்ஸ் குட். அது போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும், கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நான் போட்டுப்பேன். இது ஒரு சின்ன விஷயம் தான். ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். எந்த இடத்துலையுமே லோக்கினாவோ எஸ்கேனாவோ இல்லை தனுஷ்னாவோ இருந்துக்கிட்டு நான் இதை போட்டதுனால தான் வந்து நான் வாழ்க்கையிலே பெரிய ஆளானே, நான் போட்டதுனால தான் என்னால் 400 கோடி கலெக்ஷன் எடுக்க முடிஞ்சு, ஹாலிவுட் போக முடிஞ்சிச்சு, நான் வந்து அடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிக்க முடிஞ்சுன்னு யாருமே வந்து சொல்லலை. ஆனால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது. பிஸ்னஸ் நடக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு கருங்காலியோட ஃபீச்சர்ஸே சொல்லி வித்துட்டு போயிடலாம்ல. இஜிப்டில் யூஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுவே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மேட்டர் தானே. யோசிச்சு பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிவிலைசேஷன் யூஸ் பண்ணுற ஒரு கருங்காலி மரத்தை வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. எப்படி அதை செய்கிறதுக்கு 4 பேருக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு போகுது. ஆனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் கருங்காலியை போட்டிங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. கருங்காலி வந்து சுற்றி இருக்கிற எனர்ஜியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கும். கருங்காலி வந்து இந்த மேட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஓகே. ஏன் 2023 இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறமும் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையை யூடியூப் மூலியமாக ஃபீட் பண்ணிருக்கணும். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஊரில் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. டிக்டாக் ரீல்ஸில் வந்து ஜாதி பெருமை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு வந்து நம்ம ஒரு கடந்து செல்லணும்னு நினைக்கிற சில நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளை வந்து நம்ம இன்னமும் வந்து புகுத்திட்டு இருக்கணும். இந்த மேட்ரு கூட வந்து முதல்ல நம்ம அவ்வளோ புனிதமான ஒரு விஷயம் அப்படின்லாம் நினச்சிருந்தா நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வச்சு செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். வீட்டில் இருக்கிற கட்டில், பீரோ அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டோம். கரெக்டாக அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் கருங்காலியை. ஆனால் இப்போ வந்து இப்படி பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக கூட நடந்த ஒரு டாக் ஷோவில் இதே மாதிரி தங்கத்துக்கு சொல்லுவாங்க, தங்கத்தில் தாலி இருந்தால் தான் வந்து குழந்தை சீக்கிரமாக பிறக்குமா இல்லை நெஞ்சு வலிக்காது அப்படி ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் தங்கங்கிற மேட்டரே வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தாலிக்கு கொண்டு வர ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மஞ்சள் வச்சுருக்கோம், அதுக்கு முன்னாடி பனை ஓலைகள் வச்சுருக்கோம். ஸோ அந்த தாலிங்கிற மேட்டரே வந்து இவால்வ் ஆகி வந்த ஒரு விஷயம் தான். நாளுக்கு நாள் இவால்வ் ஆகும். இப்போ நாளைக்கே வந்து தங்கம் வந்து கொஞ்சம் டிமாண்டு இருக்கிறத விட இப்போ கருங்காலிக்கு இப்போ இருக்கிற ஹைப்பே நான் சொல்கிறேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கருங்காலியில் தாலி செஞ்சு போட்டால் அந்த குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் இப்போ சும்மா சொல்கிறேன். நான் சீரியஸாக இப்படி இப்போ சொன்னேன். 4 தடவை நான் வந்து நம்புற மாதிரியே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அடுத்து கருங்காலி தாலிக்கு போக ஆரம்பிச்சிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்குள்ளே போய் நம்ம விழுக வேணாம். அட் த சேம் டைம் ஒருத்தங்களுக்கு கருங்காலி மாலை போடணும்னு தோணுச்சுன்னா அதில் எந்த தப்பும் கிடையாது. அது அவங்களோட தனி மனித சுதந்திரம், அவங்க ஜாலியாக போட்டுக்கலாம். அதில் அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னா பண்ணிட்டு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி சச்சின் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட்டர், கரெக்டாக அவர் வந்து இன்னும் ஒரு காலில் பேடு மாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. விராட் கோலி எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், அவர் வந்து இமயமலையில் உட்காந்து தியானம் பண்ணிருக்காரு. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிருக்காரு. எனக்குமே வந்து பர்சனல் அவங்களோட எனக்கு கம்பேர் பண்ணிக்கல, பட் எனக்குமே இதில் பேசுறதுனால சொல்கிறேன், எனக்குமே பர்சனலாக காட் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்பிக்கை இருக்குது. நானும் சில விஷயங்கள் பண்ணுறேன். பட் எப்போ அது தப்பாகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒருத்தங்களோட பிலீஃப் சிஸ்டம், கரெக்டாக ஒருத்தங்களோட ஸ்பிரிச்சுவல் பிலீஃபை வந்து நம்ம வந்து எதாவது ஒன்று இல்லாதது போலாததை சொல்லி கிளப்பி விட்டு அதுலேருந்து காசு பார்க்குறதுக்கு நடுவில் 4 பேர் நிற்பாங்கல்ல. தவறான நம்பிக்கைகள், இல்லைனா நம்ம தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா மூட நம்பிக்கை, அந்த மாதிரி சில மூடுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஆல் இன் ஆல் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பல விஷயங்கள் கருங்காலியை பற்றி சொல்லிட்டு இருக்குது. அதில் டீபங்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் விளையும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய விஷயம் பேசப்பட்டு இருக்குது. பட் கிடையாது. கருங்காலி தமிழ்நாட்டிலே விளைய வைக்கலாம், விளைய வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் கூட விளையுது. ஓகே, அடுத்து வந்து கருங்காலி மரத்துக்குள்ளே வைக்கிறது வந்து யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்படிலாம் இல்லை, நீங்களே ஒரு மரத்தை வளர்த்து உள்ளே வச்சு பாருங்கள், எல்லாரு கண்ணுக்கும் எல்லாம் தெரியும். கருங்காலி மரம் வந்து வெல்த் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. கொடுக்கும். யாருக்குன்னா கருங்காலி மரத்தை வளர்க்குறவங்களுக்கு சூப்பராக வெல்த் கொடுக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. கருங்காலி மரம் வந்து பவர் கொடுக்குங்கிறாங்க. அது என்ன சொல்கிறது இதுக்கு. அடுத்து வந்து கருங்காலி வந்து சோலார் எக்லிப்ஸ் வந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், நம்ம கண்ணில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். கருங்காலி வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஆல்ரெடி சதுரங்க வேட்டையில் டீபங்க் பண்ணிட்டாங்க. எனிவே, ஸோ பேசிக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒருத்தங்க சொல்கிறாங்க, அப்புறம் அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து அந்த விலையை விட கொஞ்சம் மார்க்அப் பண்ணி விற்கிறதுக்கு பண்ணுறாங்களே தவிர ஆக்சுவலாக இருக்கா இல்லையா நம்ம பர்சனலாக இதை நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் இல்லை. எல்லாருக்குமே லாஜிக்கல் சிஸ்டம் இருக்குது. போடுறவங்கள கலாய்க்க தேவை கிடையாது, அவங்க போடக்கூடாதுன்னு சொல்ல தேவை கிடையாது. ஆனால் ஏன்னா எல்லாருமே ஒரு பிலீஃப் சிஸ்டமில் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை வச்சு நடுவில் இன்னொருத்தன் பிஸ்னஸ் பார்த்துட்டு போகிறான் பார்த்தீங்களா, அங்கே பிரச்சனை இருக்குதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அவங்க பிஸ்னஸ் பார்க்குறது தப்பு கிடையாது, பிஸ்னஸ் பாருங்கள். ஆனால் அதோட ஹிஸ்டாரிக் சிக்னிஃபிகன்ஸை வித்து பிஸ்னஸ் பாருங்கள்.
ஏன்னா அது உண்மையிலே எஜிப்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு பயங்கரமான விஷயம். ப்ராபப்ளி கருங்காலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இதை சொல்கிறேன். இஜிப்டில் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இஜிப்டில் இருக்கிற பாரோஸோட காஃபின்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு, இஜிப்டில் இருக்கிற கடவுள் சிலைகள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் சிலையை யூஸ் பண்ண ஒரு மரத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு பீட்ஸாக கொடுக்குறீங்கன்னா அது அந்த ஆஸ்பெக்டில் ஹிஸ்டாரிக் ஆஸ்பெக்டில் அப்ரோச் பண்ணுங்க. ஃபேக்ட் செக் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கருங்காலி பற்றின ஒரு விஷயம். உங்கள் வீட்டில் யாராவது கருங்காலி போட்டால் தாண்டா இப்படி இருக்கும், கருங்காலி இந்த நாள் போடக்கூடாது, இதை போட்டு அதை பண்ணக்கூடாது, அதை போட்டு இதை பண்ணக்கூடாது, உத்ராட்சம் கூட தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் இதில் சில பேர் சொல்லுவாங்க உத்ராட்சம் படி இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. எல்லாம் பர்சனல் நம்பிக்கை தான். சரியா? அவங்கள மாதிரி இருக்க விடுங்க. அதுவே பிரச்சனை கிடையாது. ஸோ அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஃபேமிலி குரூப்பில் இதை ஷேர் பண்ணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும், இதை டீபங்க் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது எல்லாம் சரி. அப்போ எதுக்கு வந்து லோக்கினா, எஸ்கேனா, இல்லை இவங்க வந்து யார் இன்னொருத்தவங்க போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன், தனுஷ்னா, இவங்கெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்னால் அதே விஷயம் தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாட்ச் கட்டியிருப்பீங்க, அந்த வாட்சுக்கு உங்களுக்கு ஏதாவது மூட நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம்ல. அவங்களுக்கு தெரியும் உங்கள் வெளியே வந்தால் எத்தனை கேமரா பார்க்க போகுதுன்னு. அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக, ஒரு தேசிய ஃபேஷனாக இருக்கணும்னு கூட யூஸ் பண்ணலாம்ல. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து மூட நம்பிக்கையாக இருக்கிறது அவங்க கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான். அந்த வேலையை நம்ம ஜென்ரேஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நம்ம ஊரில் போயிட்டு இருக்குது, அதையும் நீ பேசுமதன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.